பார்த்தீங்கன்னா, மகா அப்பா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. எப்படியாவது அந்த சிலைகள நாங்க காப்பாத்தி குடுக்கணும்னு சொல்லிட்டு, மகா கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு. மகாவும் பார்த்தீங்கன்னா, "நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. சூர்யா எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அவங்க ஃப்ரெண்டு மூலியமா ஃபோன் பண்ணி, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, இந்த மாரி இந்த வண்டி இங்க போச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு வந்து, "இந்த வண்டி காலையில 2 போச்சாம்" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, சூர்யாவும் பின்னாடியே போறாரு அந்த வண்டி பின்னாடி. அங்க போயிட்டு சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆத்துல தூக்கி போட்டு கரைக்கலான்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல சூர்யா போய் அந்த சிலையெல்லாம் காப்பாத்தி அவங்கள அடிச்சுட்டு, யார்றா அவங்கள இந்த மாரி பண்ண சொல்லுதுன்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா, வாய எடுப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சூர்யா கண்ல மண்ண போட்டுட்டு, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிடுவாங்க. சூர்யா அந்த வண்டிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து மகா அப்பாகிட்டயும், அவங்க அம்மாகிட்டயும் ஒப்படைப்பாங்க. கான்ட்ராக்டரும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு மானம் போச்சு. இந்த மாரி நான் ஊர்ல போய் என்ன சொல்லுவேன்? இந்த டைம்ல ரெடியா இருக்கும்னு நெனச்சுட்டு இருந்தோமே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்திருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்றி சொல்ல "சூர்யா சார் உங்களால தான் இது இல்லைன்னா நானும் கெட்ட பேர் ஆயிருப்பேன்" அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யாவ பாராட்டுறாரு. "சிலையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு மகாவையும் பாராட்டுறாங்க. இந்த சந்தோஷத்த தாங்க முடியாம மகா பார்த்தீங்கன்னா, சூர்யாவ போயிட்டு கட்டிப்பிடிச்சு அணைச்சுக்கிறாங்க. "ரொம்ப நன்றிங்க. உங்களால தான் இது. இல்லைன்னா கண்டிப்பா இது எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கும். அதுவும் இல்லாம எங்க வீடு வந்து சேட்டு எடுத்துட்டு போயிட்டுருப்பாரு. எங்க வீட்டையும் மீட்டு குடுத்துருக்கீங்க. எங்க மானத்தையும், எங்க உயிரையும் மீட்டு குடுத்துருக்கீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்த மருமகன் கிடையாது. நீங்க என் சாமின்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகாவோட அப்பாவும் சூர்யாவ ரொம்பவும் பாராட்டுறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, சித்ரா தேவி ராஜலட்சுமி கிட்ட 1க்கு 2ஆ மூட்டி விடுறாங்க. "நான் அப்பவே சொன்னேன்லக்கா, மகா கிட்ட உங்களால போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அவ மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவ. அவ திங்க் பண்றது எல்லாமே பெரிய விஷயமா தான் இருக்கும். மகாவ பார்த்தீங்களா வளைச்சு போட்டுட்டா. இதனால சூர்யாவும் அங்கேயே தங்கிட்டாரு பார்த்தீங்களா? இனிமே அவ்வளோதான்க்கா. இனிமே சூர்யா நம்மள பார்த்து வரமாட்டாரு. உங்க மேல பாசம்லாம் இருக்காது. 2 பேரும் ஒண்ணா ஆயிட்டாங்க" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பேசிறாங்க.